ஹலோ டியர் எம்எம் டெக் சப்ஸ்கிரைபர்ஸ், இன்றைக்கி நம்ம ஷாப்புக்கு ஒரு ஐஃபோன் 13 தான் சார். ஐஃபோன் 13 வந்திருக்கு. இதெல்லாம் ரேர் ஐஃபோன்லாம் சின்ன ஷாப்புக்கெலாம் வருது. ஸோ இதை நம்ம டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணுறதை கஸ்டமர் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நம்ம இந்த டிஸ்பிளேவை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ரெடி பண்ணலாங்களா? ஆரம்பிக்கலாங்களா சார்? பண்ணலாம். டியர் வியூவர்ஸ், ஐஃபோன் ஆர்டினரி ஃபோன் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மொபைல் தான். நம்மளை பொறுத்த வரணும் மொபைலை நம்ம கட்டுறதை பொறுத்து தான் இருக்குது எல்லா விஷயமும். ஒரு மொபைலும் ஒரு மாதிரி வந்துட்டு மெக்கானிசம் உள்ளே கொடுத்துருப்பாங்க. ஐஃபோனு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது. அதில் வந்து பார்த்திங்கன்னா வேரியண்ட் அதிகமாக இருக்குது. ஐஃபோனுக்குன்னு தனியாக நிறைய ஃபீச்சர்ஸ் உள்ளே இருக்குது. நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க. டிஸ்பிளேவே பார்த்தீங்களா எப்படி நம்ம கட்டுறோன்னு? அதுக்கு ஒரு ஃபிக்ஸ் பண்ணோம். தனியாக தான் எடுக்கணும். ஐஃபோன் டிஸ்பிளேலாம் உள்ளே வந்துட்டு கனெக்டர் வரும். அந்த கனெக்டரில் அதிகமாக நம்ம புஷ் பண்ணணும். எவ்வளோ எனர்ஜி கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு. கொஞ்சம் இல்லைனா டேமேஜ் ஆகிடும், கொஞ்சம் நல்லா பண்ணலன்னா டேமேஜ் ஆகிடும். அதுக்குன்னு பழைய இதுவும் கஸ்டமர் கேட்டுருவாங்க, என்னங்க பழசை பார்க்கணுன்ட்டு. அதனால் கொஞ்சம் டெக்னிக்கலாக தான் எடுக்கணும். கஷ்டம்தான். நமக்கு ஒன்றும் இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா நம்ம எல்லா மொபைல் தானே பண்ணுறோம். ஐஃபோனுக்கு கொஞ்சம் ப்ரொடெக்ஷன் அதிகம். அதனால் ஐஃபோனுக்கு நம்ம அதிகமான ரெஸ்பான்ஸு, அதிகமான சேஃப்டியாக பண்ணுறோம். வேறு எதுவும் இல்லை. இந்த டிஸ்பிளே மட்டும்தான் கழட்டுறது கொஞ்சம் கஷ்டம். அதுக்கப்புறமா உள்ளே நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க. உள்ளே என்னென்ன வருதுன்னு பாருங்கள். பார்ட்டாக ஒன்றுத்துக்கும் தனித்தனி கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த தனித்தனி கம்பார்ட்மெண்ட்டு ஜாயின் பண்ணுறதுக்கு தனித்தனி ஸ்க்ரூ இருக்கும். ஏரியா வைஸு நிறைய இருக்கும். எல்லாத்தையும் நம்ம தான் அதிகமாக ஹோல்ட் பண்ணணும். ஒன்றா கழட்டணும். ரொம்ப தலைவலிங்க ஐஃபோன்லாம் ரிப்பேர் பண்ணுறது. ஆனால் நல்ல ஃபோனு, உண்மையிலேயே நல்ல ஃபீச்சர்ஸு. அதனால தான் வந்துட்டு கஸ்டமர்ஸ் அதிகமாக வாங்குகிறாங்க. நீங்கள் வாங்க, நம்ம எம்எம் டெக்குக்கு வந்தீங்கன்னா எந்த மொபைலாக இருந்தாலும், ஆண்ட்ராய்டு மொபைலு, பட்டன் மொபைலு, ஐஃபோனு, எனி அக்சசரிஸ் இன் மொபைல் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணனாலும் சரி, சர்வீஸ் பண்ணனாலும் சரி, பேக் கவரு, டெம்பரு, டிஸ்பிளே அதெல்லாம் மாற்றுறது. இது மாற்ற மாட்டோமா? எப்போ மாற்றுறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்க்ரூ எடுத்துக்கணும் கைஸ், வேறு எதுவும் இல்லை. ஒன்று வந்துட்டு அந்த தனி கம்பார்ட்மெண்ட் ஆல்ரெடி சொன்னது தான். தனி கம்பார்ட்மெண்ட்டே கழட்ட போகிறோம். டிஸ்பிளே மாற்றது தான், பெரிய விஷயம் இல்லை. சாதா ஆண்ட்ராய்டு ஃபோனுக்குன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷத்தில் மாற்றிடுறோன்னா, இந்த ஐஃபோனுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா ரொம்ப கேராக பண்ணணும். அதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கனெக்டர் தான். டெக்னிக்கலாக சொல்லணுன்னா கனெக்டர்ஸ். அந்த கனெக்டர்ஸ்லாம் கரெக்டாக ஒன்றும் கொஞ்சம் கூட பார்த்தீங்களா இந்த மாதிரி தான். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. டிஸ்பிளேவே பழசை எடுத்தாச்சு. இதான் அந்த பழைய டிஸ்பிளே. இப்போ புது டிஸ்பிளே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். பார்த்தீங்களா எவ்வளோ அருமையாக பேக்கிங் கொடுத்துருக்கான்னு? டேமேஜ் முதல்ல செக் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து நமக்கு மார்க்கெட்லேருந்து வருது, தெரியாது இல்லையா? போடுறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நம்ம பார்த்து வாங்கினது தான். இருந்தாலும் நம்ம செக் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அடுத்து கனெக்டர். அந்த ஐஃபோன் இது வந்துட்டு கனெக்டர் கரெக்டாக இருக்குங்களா? ஃபஸ்ட்டு அந்த கனெக்டரை நம்ம செக் பண்ணணும். அதை புஷ் பண்ணுறது பார்த்தீங்களா, அந்த ஸ்டிப்பு அதுதான் முக்கியம். கொஞ்சம் பிசக்கினாலும் அவ்வளோதான், முடிச்சு விட்டால் தான் அந்த கதை தான். அதனால் கரெக்டாக பார்த்து கனெக்டர் ஃபிக்ஸ் பண்ணணும். வேலை நிறைய இருக்குங்க. ஆனால் தரமானது ஃபோன், தரமான ஃபோன் பார்த்துக்கிங்களா? இப்போ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் மொபைல் ஆன் பண்ண வேண்டியது தான். ஆன் ஆகிடுச்சு பாருங்கள். எப்படி வராமல் பாருங்க தம்பி. ஒரு கடிச்சு வச்ச ஆப்பிள் தான். சாதாரண கடிச்சு வச்ச ஆப்பிள் லோகோ தான். எவ்வளோ பெரிய சாம்ராஜ்யம் இல்லை, சான்ஸே இல்லை. அந்த மூளைங்க, அந்த மூளை தான் காசு. அவனுக்குன்னு அவன் பெருசாக எதுவுமே யோசிக்கல. ஒரு கடிச்சு வச்ச ஆப்பிள் முடிச்சிட்டான். அண்டார் பாருங்க அவன் கஸ்டமரு. சூப்பர். எல்லாம் ஓகே ஆகிட்டாருங்க. சூப்பருங்க. சூப்பர். அடுத்த வீடியோவில் இதை விட சிறப்பான சம்பவத்தை செய்யலாம். அதுவரை எம்எம் டெக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டி விட்டு போங்க. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ.